தாய் வீடு ஜூலை 2026. செயற்கை நுண்ணறிவை ஏமாற்றும் மாணவர்கள், அறிவாற்றல் சரணாகதியும் கல்வி வீழ்ச்சியும். எழுதியவர் த. சிவபாலு. வாசிப்பவர் உங்களில் ஒருவன் ஆண்டன் ஃபீலிக்ஸ். கல்வித்துறையில் தொழில்நுட்பத்தின் அசுர வளர்ச்சி பல நன்மைகளை தந்தாலும், மறுபுறம் மாணவர்களின் கற்றல் திறனில் பெரும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக டிஜிட்டல் ஸ்கிரீன்ஸ், எண்ணிம திரைகளின் அதிகளவு பயன்பாடும் செயற்கை நுண்ணறிவின் AI ஊடுருவலும் மாணவர்களின் கணிதம் மற்றும் அறிவியல் போன்ற முக்கிய பாடங்களின் திறன்களில் கடுமையான வீழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பல சர்வதேச ஆய்வுகளும் கல்வியாளர்களும் எச்சரிக்கின்றனர். மாணவர்களிடம் சுருக்கமான சிந்தனை திறன் குறைதல், AI தொழில்நுட்பத்தை ஏமாற்றி மதிப்பெண் பெற முயலுதல், உடனடி பதில்களால் உருவாகும் சோம்பேறித்தனம் மற்றும் தங்களைச் சுற்றியுள்ள சூழல் பற்றிய அக்கறையினம் போன்ற ஆபத்தான குறைபாடுகள் இதனால் ஏற்படுவதாக அண்மைக்கால ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. சிந்தனையை முடக்கும் எண்ணிம திரைகள். கணிதம் மற்றும் அறிவியல் போன்ற பாடங்களை கற்பதற்கு ஆழமான சிந்தனை, சிக்கல்களை தீர்க்கும் திறன் மற்றும் சூத்திரங்களை மனதில் நிறுத்தி பார்க்கும் ஆற்றல் ஆகியவை இன்றியமையாதவை. ஆனால் மாணவர்கள் தொடர்ச்சியாக AI செயலிகளையும் எண்ணிமத் திரைகளையும் பயன்படுத்தும் போது அவர்களது மூளை இந்த கடினமான உழைப்பை செய்ய தவறிவிடுகிறது. நாளாந்த உளப்பயிற்சி இல்லாததால் மாணவர்களின் புத்தி கூர்மை IQ விருத்தியடையாது மழுங்கடிக்கப்படுகின்றது. இதன் விளைவாக புதிய தலைமுறையினரின் IQ மதிப்பெண்கள் மற்றும் அறிவாற்றல் திறன் முந்தைய தலைமுறையினரை விட கணிசமாக குறைந்துள்ளதாக ஆய்வுகள் வெளிப்படுத்துகின்றன. AI ஏமாற்றும் மாணவர்கள். கேமிங் த சிஸ்டம். கல்வி தொழில்நுட்பத்துறையில் தற்போது உருவெடுத்துள்ள புதிய ஆபத்து கேமிங் த AI அல்லது கேமிங் த சிஸ்டம் என்ற நடத்தையாகும். மாணவர்கள் பாடத்தின் கருப்பொருளை ஆழமாக புரிந்து கொள்வதற்கு பதிலாக AI அமைப்புகளிடமிருந்து எப்படி எளிதாக பதில்களை பெறுவது அல்லது கணினியை எப்படி ஏமாற்றி மதிப்பெண் வாங்குவது என்ற தந்திரங்களையே கற்றுக்கொள்ளுகின்றார்கள். இந்த விசித்திரமான நடத்தையை முதலில் ஆய்வு செய்து உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் டாக்டர் பிரையன் பேக்கர் மற்றும் அவரது குழுவினர் ஆவர். கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்களை கற்றுக் கொடுக்கும் AI மென்பொருட்களை மாணவர்கள் பயன்படுத்திய போது இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. மாணவர்கள் தர்க்க ரீதியாக சிந்திப்பதை தவிர்த்து AI அமைப்பில் உள்ள குறிப்புகளை மிக வேகமாக தட்டுவது அல்லது கணினி சரியான பதிலை காட்டும் வரை தொடர்ச்சியாக தவறான பதில்களை தோராயமாக யூகித்து அடுத்த நிலைக்கு செல்ல முயல்வதை இந்த ஆய்வு நிரூபித்தது. இதன் மூலம் மாணவர்கள் சிந்தனை திறன் வளராமலேயே தொழில்நுட்பத்தை ஏமாற்றி தங்களின் இலக்கை அடைந்து விடுகின்றனர். சுய சிந்தனையை தவிர்க்கும் சோம்பேறித்தனம். வழக்கமான வகுப்பறைகளில் ஒரு கணித புதிருக்கு விடைகாண மாணவர்கள் பல முறை முயற்சி செய்து தவறு செய்து கற்றுக்கொள்வார்கள். இந்த தவறு செய்து கற்றல் முறையே அவர்களின் மூளை வளர்ச்சியை தூண்டுகிறது. ஆனால் செயற்கை நுண்ணறிவு தனிப்பயிற்சியாளர்கள் உடனடி பதில்களை வழங்கிவிடுவதால் மாணவர்கள் சுய இலக்குக்கான சிந்தனையை முழுமையாக இழக்கின்றார்கள். தவறு செய்து கற்கும் உன்னத முறையை தவிர்த்து தொழில்நுட்பத்தை சார்ந்திருக்கும் ஒரு சோம்பேறி தலைமுறை இதனால் உருவாகிறது. கல்வித்துறையில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் திரைகளின் ஆதிக்கம் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் ஆகிய துறைகளில் பெருமளவு தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது. வேகமான கற்றலும் தெளிவின்மையும் பற்றிய ஆய்வு செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்திய மாணவர்களின் கற்கும் நேரம் 26% முதல் 31% வரை குறைந்துள்ளது. அதாவது அவர்கள்
தங்களின் வீட்டுப் பாடங்களை மிக வேகமாக முடித்து விடுகிறார்கள். ஆனால் தொழில்நுட்ப உதவி இல்லாமல் தனியாக தேர்வு எழுதும்போது அவர்களின் மதிப்பெண்கள் 25% வரை வீழ்ச்சி அடைந்துள்ளது இந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது. பாஸ்தானி குழுவினரின் கணித ஆய்வு நவீன செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் கணித பயிற்சிகளை செய்தபோது மாணவர்களின் செயல்திறன் 48% அதிகரித்தது. ஆனால் தொழில்நுட்ப துணை இல்லாமல் தனியாக வைக்கப்பட்ட தேர்வில் அவர்கள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தாத மாணவர்களை விட 17% குறைவான மதிப்பெண்களையே பெற்றனர். அதாவது தங்கள் சொந்த சிந்தனை திறனை செயற்கை நுண்ணறிவிடம் முழுமையாக அடகு வைக்கும் இந்த ஆபத்தான நிலையை ஆய்வாளர்கள் அறிவாற்றல் சரணாகதி என்று குறிப்பிடுகிறார்கள். தொழில்நுட்பத்தின் உடனடி பதில்கள் மாணவர்களின் மூளை உழைப்பை தடுத்து அவர்களின் உண்மையான கற்கும் திறனை பாழாக்குகிறது என்பதை இந்த ஆய்வுகள் உணர்த்துகின்றன. 2005 செய்யப்பட்ட டொரண்டோ குழந்தைகள் மருத்துவமனை ஆய்வுகளின்படி 8 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் திரை நேரம் ஸ்கிரீன் டைம் அதிகரிக்க அவர்கள் 3 மற்றும் 6ஆம் வகுப்புகளுக்கு வரும்போது தரப்படுத்தப்பட்ட கணித மற்றும் வாசிப்பு தேர்வுகளில் அவர்களின் புள்ளிவிவர தரம் 9% முதல் 10% வரை குறைகிறது. மனித ஆசிரியரின் சூழல் விழிப்புணர்வும் செயற்கை நுண்ணறிவின் எல்லைகளும். செயற்கை நுண்ணறிவானது மனிதனால் உள்ளீடு செய்யப்பட்ட பல்வேறு துறைகளின் தரவுகளில் இருந்து தகவல்களை தேர்ந்தெடுத்து தருகின்றது. இது எவ்வளவுதான் மேம்பட்டதாக இருந்தாலும் மனித ஆசிரியர்களுக்கு உள்ள சூழல் விழிப்புணர்வு மற்றும் உணர்வெழுச்சி நுண்ணறிவை அதற்கு பெற முடியாது என்பதை பல சர்வதேச ஆய்வுகள் வெளிப்படுத்தியுள்ளன. மனிதரிடம் உள்ள உணர்ச்சிசார் திறன்களை செயற்கை நுண்ணறிவினால் தன்னிச்சையாக செய்ய முடியாது என்பதே ஆய்வாளர்களின் கருத்து. முன்னர் மனிதரால் செய்யப்பட்ட அல்லது உள்ளீடு செய்யப்பட்டவற்றை அது விரைவாக பெற்றுத்தரும் வல்லமையை கொண்டுள்ளது என்பது உண்மைதான் என்றாலும் மனித வள ஆற்றலை உள்வாங்கித்தான் செயற்கை நுண்ணறிவு செயல்படுகின்றது என்பதே நிதர்சனம். ஒரு மாணவர் பேனாவை வைக்கும் விதம், நெற்றியை சுருக்குவது அல்லது அமைதியாக அமர்ந்திருப்பதை வைத்தே அவர் பாடம் புரியாமல் திணறுவதை மனித ஆசிரியர் உடனே கண்டறிந்து விடுவார். ஆனால் செயற்கை நுண்ணறிவுக்கு மாணவர் தவறான ஒரு பதிலை உள்ளிட்டால் மட்டுமே அவர் தடுமாறுவது தெரியவரும். பொருளாதார கூட்டுறவு மற்றும் வளர்ச்சிக்கான அமைப்பின் அறிக்கையின்படி ஒரு மாணவர் பாடம் புரியாமல் தடுமாறுகிறாரா அல்லது கவனச்சிதறலால் தவிக்கின்றாரா என்பதை செயற்கை நுண்ணறிவு பயிற்சியாளர்கள் துல்லியமாக வேறுபடுத்தி பார்க்க முடிவதில்லை. தனிப்பட்ட கற்றல் குறைபாடுகள். வார்த்தைகளை சரியாக உச்சரிப்பதிலும் வேகமாகவும் சரளமாகவும் படிப்பதிலும் சவால்களை எதிர்கொள்ளுதல், ஒத்த வடிவமுடைய எழுத்துக்களை, உதாரணமாக B for boy, D for dust, மாற்றி புரிந்து கொள்வது, படித்த வரிகளின் அர்த்தத்தை உடனே உள்வாங்கிக் கொள்வதில் சிரமம் ஏற்படுதல் என்பன டிஸ்லெக்சியா அல்லது கவனக்குறைபாடு போன்ற கற்றல் சவால்கள் உள்ள மாணவர்களின் இயல்புகளாகும். இத்தகைய மாணவர்களின் பிரத்யேக தேவைகள் செயற்கை நுண்ணறிவின் பொதுவான வழிமுறைகளால் பூர்த்தி செய்ய முடிவதில்லை என்பதை ஆய்வுகள் எடுத்து காட்டுகின்றன. இருப்பினும் இதனை ஒரு பெரிய குறைபாடாக கருத வேண்டியதில்லை. ஏனெனில் ஒருவருடைய அறிவு கூர்மைக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், ஆப்பிள் நிறுவனத்தின் நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் மற்றும் புகழ்பெற்ற நடிகர் டாம் க்ரூஸ் ஆகியோருக்கும் இந்த டிஸ்லெக்சியா சவால் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த டிஸ்லெக்சியா நோயுள்ள மாணவர்கள் தங்களின் சவால்களை முழுமையாக வென்று கற்றலை மேம்படுத்திக் கொள்ள பல புலன்களை பயன்படுத்தும் பல்லுணர்வு கற்றல், எழுத்துக்களின் ஒலிகளை அடிப்படையாக கொண்ட ஒலிப்பு முறை பயிற்சி, எழுத்துக்களை ஒலியாக மாற்றும் மென்பொருட்கள்
மற்றும் ஒலிப்புத்தகங்கள் போன்ற தொழில்நுட்ப கருவிகள் மற்றும் பட விளக்கங்கள் மூலமான காட்சி வழி கற்றல் போன்ற வழிமுறைகள் பெரிதும் உதவுகின்றன. இவர்களுக்கான பயிற்சிகளில் மிக முக்கியமானது பொறுமை ஆகும். வழக்கமான குழந்தைகளை விட இவர்களுக்கு படிக்கவும் எழுதவும் கூடுதல் நேரம் தேவைப்படும் என்பதால் இவர்களின் சிறிய முன்னேற்றங்களையும் தொடர்ந்து பாராட்டி ஊக்குவிப்பது இவர்களின் தன்னம்பிக்கையை பெருமளவு அதிகரிக்கும். கண்காணிப்பு பதட்டம், சர்விலியன்ஸ். கண்காணிப்பு பதட்டம் என்பது ஒரு நபர் அல்லது ஒரு குழுவினர் தங்களை தொடர்ந்து யாரோ கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள், தங்களின் செயற்பாடுகள் கண்காணிக்கப்படுகின்றன அல்லது தங்களின் தரவுகள் சேகரிக்கப்படுகின்றன என்று உணரும்போது ஏற்படும் ஒருவித மன அழுத்தமும் பதட்டமும் ஆகும். இன்றைய எண்ணிம யுகத்தில் இது மிகவும் பொதுவான ஒரு மனோதத்துவ பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. வகுப்பறைகளில் மாணவர்களின் முகபாவனையை கண்டறிய படப்பிடிப்பு கருவிகளும் செயற்கை நுண்ணறிவின் முக அங்கீகார தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்பட்டாலும் அது மாணவர்களிடம் ஒருவித பதற்றத்தையும் செயற்கையான நடத்தையுமே உருவாக்குகிறது என மாசசூட்செட்ஸ் தொழில்நுட்ப நிறுவனம் மற்றும் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழக ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. இதுகுறித்து மொனாஸ் பல்கலைக்கழக பேராசிரியர் நெயில் செல்வின் கூறும்போது, செயற்கை நுண்ணறிவு கருவிகளால் ஒரு வகுப்பறையின் ஒட்டுமொத்த சூழலையோ அல்லது மாணவர்களின் மறைமுகமான உடல் மொழியையோ ஒருபோதும் துல்லியமாக புரிந்து கொள்ள முடியாது என்று திட்டவட்டமாக எடுத்துரைக்கின்றார். முடிவுரை. செயற்கை நுண்ணறிவு என்பது நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை மேலும் துரிதப்படுத்த உதவும் ஒரு துணைக்கருவி மட்டுமே. ஆனால் அடிப்படை கணிதத்தையும் அறிவியலையும் கற்றுக்கொள்ளும் தொடக்க நிலையிலேயே முழுமையாக செயற்கை நுண்ணறிவை சார்ந்து இருப்பது மாணவர்களின் மூளை வளர்ச்சியை பாதித்து ஒட்டுமொத்த கல்வித்தரத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். கல்வியில் செயற்கை நுண்ணறிவு ஒரு கருவியாக மட்டுமே இருக்க வேண்டும். அதுவே ஆசிரியராக மாற முயலும் போதுதான் ஆபத்து தொடங்குகிறது. கற்றல் என்பது வெறும் தகவல்களை பரிமாறிக்கொள்வது மட்டுமல்ல, அது ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையே உள்ள உணர்வுபூர்வமான தொடர்பு மற்றும் சூழல் சார்ந்த புரிதல் ஆகும். அது இல்லாதவரை செயற்கை நுண்ணறிவால் மனித ஆசிரியர்களின் இடத்தை ஒருபோதும் முழுமையாக நிரப்ப முடியாது. எனவே மாணவர்களின் அறிவு திறனை தன்னிச்சையாக வளர்க்க அவர்களின் இறுதி விடைக்கு மட்டுமே முக்கியத்துவம் தராமல் விடையை கண்டறிய கையாண்ட வழிமுறைகளுக்கு மதிப்பெண் வழங்குதல் அவசியமாகும். அத்துடன் பாடங்களை வெறும் மனப்பாடம் செய்ய வைக்காமல் ஏன், எதற்கு, எப்படி என்ற அடிப்படையில் மாணவர்கள் மத்தியில் கருத்தரங்குகள், விவாத அரங்குகள் மற்றும் கலந்துரையாடல்களை நடத்த வேண்டும். மேலும் அவர்களின் மனக்கணக்கு திறன் மற்றும் காகிதத்தில் எழுதி தீர்வு காணும் செயல்முறைகளை மதிப்பிட வேண்டும். இத்தகைய வழிமுறைகளை கையாளுவதன் மூலம் மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவை சார்ந்திருக்காமல் தங்களின் சொந்த சிந்தனையின் மூலம் தன்னியல்பாக கற்றுக்கொள்ளும் ஆற்றலை பெறுவார்கள். தொழில்நுட்பம் மனிதரை ஆள்வதற்கல்ல, மனிதரின் வளர்ச்சிக்கு துணை நிற்பதற்கே என்பதை உணர்ந்து செயல்படுவதே இன்றைய காலத்தின் தேவையாகும். நன்றி.